கட்சிக்குள்ள அவருக்கு பொறுப்பே கூடாதுன்றது எலிவேட் பண்ணக்கூடாதுன்றது அமித்ஷாவுக்கே தெரியும். மறுபடியும் அண்ணாமலைய மத்திய மந்திரி ஆக்கினாலோ இல்ல அவருக்கு எலிவேஷன் கொடுத்து பண்ணாலோ இல்ல மாநில தலைவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு அவருக்கு பதவி கொடுத்தாலும் அதிமுக உறவு இருக்காது. அதனால தாவேகால சேர்க்க மாட்டாங்க. அங்க இவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, உண்மையான சசிகலா இல்ல. இவருக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டு பேரும் இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்களை பயன்படுத்தி மெசேஜ்களை போட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது தான். இந்த விஜய் இன்னைக்கு கிரியேட் பண்ண ஹைப்பை முதல்ல கிரியேட் பண்ணது அண்ணாமலை தான். அண்ணாமலைலாம் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணாலே நசுக்கும். இதை கூட புரிஞ்சுக்காமலா அவர் கட்சி தொடங்கணும்னு ஒரு முடிவு எடுப்பாரு. அவர் இப்படி ஒண்ணு நடக்கும் மிரட்டி பாக்குறாரு. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். நாம இதுக்கு முன்னாடி பல நேர்காணல்கள்ல பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு விஷயத்த நீங்க உள்ளூட சொல்ல நான் கவனிச்சிருக்கேன். அண்ணாமலை அவர்கள், நீங்க பாத்துக்கிட்டு இருங்களேன், அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி தொடங்கிடுவாரு அப்படின்னு பல நேர்காணல்ல சொல்லியிருக்கிறீங்க. நான் சொல்றது சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய விஷயம். இப்போது அந்த விஷயம் அழுத்தமாக பேசப்படுது. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய மும்மொழி திட்டத்தையே அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார். அது காண்பிக்கக்கூடிய விஷயம், அது உணர்த்தக்கூடிய விஷயம். அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்க போறார் அப்படின்ற பேச்சு அடிபடுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்? அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போறார். அவர் ஃபைனலா ஒரு இதை பிஜேபி லீடர்ஷிப்புக்கு வச்சிருக்காரு. அதாவது என்ன ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குங்க, மந்திரி ஆக்குங்க, இல்லைன்னா நான் தனியாக கட்சி ஆரம்பிச்சிடுவேன். இந்த ரூட்ன்ற சிஸ்டத்தை இன்னைக்கு விஜய் இனிஷியேட் பண்ணுறாரு இல்லையா, இந்த வார் ரூமை இனிஷியேட் பண்ணது அகிலா தான். அவங்க பெங்களூர்லேயும் ஒரு வார் ரூம் வச்சுருந்தாங்க, சென்னையிலையும் வார் ரூம் வச்சுருந்தாங்க. சமூக வலைதளங்கள் மூலமாக அண்ணாமலைடா அப்படின்னு நம்ம ஊடகவியலாளர் மணி மாதிரி அண்ணாமலைலாம் நம்ம எடப்போட முடியாது அப்படின்னு கண்ணாடிக்குள்ள கண்ணை வச்சு முருட்டி பேசிக்கிட்டு இருந்தார். பாண்டே அண்ணன், இவரு, அப்புறம் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன், இவங்கெல்லாம் ஒரு ஆட்களாக வச்சு இவங்களெல்லாம் வச்சு அது இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்குறது. அது மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கி எல்லா வேலையும் பார்த்து ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணி பாஜகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18%, பாஜக கூட்டணிக்கு 18% ஓட்டு வாங்கின்னு அந்த ஓட்டை காமிச்சு பார்லிமெண்ட் தேர்தலில் அடுத்தது அண்ணாமலையை தான் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி தனித்து பாஜக போட்டி 2026 நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு ஒரு பெரிய பில்டப்பை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம அந்த காலத்திலேயே சொன்னோம். அவரும் அவர் மனைவி அகிலாவும் செய்கிற இந்த ரூட்டு வேலையெல்லாம் நடக்காது, ரொம்ப மோசமாக இந்த விஷயங்கள்லாம் போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். அந்த எக்ஸ்போசர் ஒர்க் ஆச்சு. அந்த எக்ஸ்போசரை நிர்மலா சீதாராமன் கிட்ட கேடி ராகவன் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டாரு. கேடி ராகவனை தான் முதல் ஹனி ட்ராப் வீடியோ போட்டு அண்ணாமலை காலி பண்ணார். அவரு பண்ணார். அண்ணா அமர் பிரசாத் ரெட்டி அவரு பண்ணார். எல்லாரும் பண்ணாங்க. அலிஷா எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாமே இவர் எங்கே போகிறாரு அப்படின்றது வந்துச்சு. கொங்கு பகுதிகளில் தான் எடப்பாடிக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்தது. கொங்கு பகுதிகளில் இவர் செந்தில் பாலாஜி, எடப்பாடி 3 பேரும் கொங்குல யார் டாமினேஷன் அப்படின்றதுல நின்னாங்க. நடுவில் அண்ணன் வேலுமணி அண்ணாமலையை பயன்படுத்தி சில வேலைகள்லாம் பார்த்தாரு. கடைசி கட்டத்தில் அண்ணாமலை அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடித்தார். இந்த நடிப்புலாம் ரொம்ப தொலைவுக்கு போவாது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ அண்ணாமலை காணாமல் போயிட்டாரு, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாரு. அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் இருக்குதானே தெரியல. அன்னைக்கு அண்ணாமலை அப்படின்ன மணி கூட இன்னைக்கு காணும். இன்னைக்கு அண்ணாமலையை பற்றி பேச சொன்னால் வேற மாதிரி பேசுவார் அவர். அந்த மாதிரி ஆள்லாம் காணாமல் போயிட்டாங்க. இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இன்னைக்கு அண்ணாமலை தேய்ந்து கட்டெரும்பாகி தொங்கி போய் இன்னைக்கு பிஜேபி கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காரு. என்ன டிமாண்ட் முன் வைக்கிறாரு? அவரோட குருநாதர் BL சந்தோஷ் மூலமா மிரட்டுறாரு
பிஜேபி. எனக்கு ராஜ்யசபா கொடுங்க, மந்திரி ஆக்குங்க, ஒன்றிய அமைச்சராக்கணும். முருகனை காலி பண்ணுங்க. முருகன்லாம் ஒரு ஆளா? முருகன் தோத்துட்டார்ல அவினாசிங்க, அப்போ இன்னும் மந்திரியா இருக்காருல்ல, அவரை வெளியே அனுப்புங்க. என்ன இது பண்ணுங்க. நாகேந்திரன் தோத்துட்டாரு, அவரை பதவியிலேருந்து தூக்குங்க. நாகேந்திரன் திமுகவுக்கு போக போறாரு. நயினாரு திமுகவுக்கு போக போறாரு. அவரு திமுகவுக்கு போக போறாரா, விஜயபாஸ்கர் திமுகவுக்கு போக, நிறைய பேர் திமுகவுக்கு போக போறாங்க. அந்த மாதிரி திமுகவுக்கு போக போறாரு. ரியல் எதிர்கட்சி அதை போய் பலப்படுத்தணும் யோசிக்கிறாங்களா? நிறைய பேர் யோசிக்கிறாங்களா? அதனால அவரை வந்து தூக்குங்க. நயினார் நாகேந்திரன் என்ன மாநில தலைவர் ஆக்குங்க, மந்திரி ஆக்குங்க, மாநில தலைவர் ஆக்குங்க. மந்திரி ஆக்குனாதான் மாநில தலைவர் ஆவேன். அங்க கட்டிங் வந்தாதான் இங்க நான் வந்து செலவு பண்ண முடியும், பாஜகவை பலப்படுத்த முடியும், பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை நிக்க வைக்க முடியும். பாஜக அப்படி எப்படி சாத்தியம்? ஒன்றிய அமைச்சரா இருந்துட்டு எப்படி மாநில தலைவரா இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணுதான் பொறுப்புல இருக்கு, ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். இது அல்லனா அது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஐதரார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, அதாவது இவரோட ஃபார்முலா என்னன்னா, மாநில தலைவராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் நானே இருக்கேன், நானே எல்லாமா இருக்கேன், இருந்து பாஜகவை பலப்படுத்தி நான் வந்து வர பாராளுமன்ற தேர்தலுக்கு தயார் பண்ணேன். ஏன்னா ஒன்றிய அமைச்சராக இருந்தால் தான் காசு வரும், காசு வந்தால் தான் வந்து இங்கே கட்சி தலைவர் பதவியை வேலை செய்ய முடியும். இவர் காசுல கட்சி தலைவராக வேலை செய்யறதுக்கே வந்து இவர் வந்து ஊழல் பண்ணவரிங்க, ரைட்டுங்களா? ஆருத்ரா குற்றவாளிகளை இவர் காப்பாத்துறான்ற அலிகேஷன் வந்து பிஜேபிக்கு போகும்பொழுது ஆருத்ரா குற்றவாளிகளை ஹரீஷ் அவரை காப்பாத்துறாரு. ஹரீஷை நான் ஏன் காப்பாத்துறேன், ஹரீஷை பிரைம் மினிஸ்டர் வரவேற்பு கமிட்டியில நான் ஏன் போடுறேன் அமர் பிரசாத் ரெட்டி மூலமா அப்படின்னும் போது, நான் வந்து கட்சியை நடத்தணும்ல, எனக்கு காசு வேணும்ல அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை, ரைட்டுங்களா? அதனால அந்த ஒன்றிய அமைச்சர் பதவியும் கேட்கிறாரு, மாநில தலைவரும் கேட்கிறாரு. இல்லைன்னா ஒன்றிய அமைச்சர் பதவியிலேருந்து நீங்க சொல்ற மாதிரி மாநிலத்துல மிக முக்கியமான தலைவரை ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடுவார்ல, அதை வச்சு கேட்கிறாரு. ஆனா இதை வந்து நிர்மலா சீதாராமன் மிக கடுமையா எதிர்க்கிறார். கட்சிக்குள்ள அவருக்கு பொறுப்பே கூடாதுன்றது, எலிவேட் பண்ணக்கூடாதுன்றது அமித்ஷாவுக்கே தெரியும். இவர் எப்படிலாம் ஆருத்ரான்றது ஒரு மோசடி, பல கோடி பல்லாயிரம் கோடி வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை வரைக்கும் வரும். ஆருத்ரா மோசடி பல்லாயிரம் கோடி வந்து பொதுமக்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு சொத்து. அதே மாதிரி மோடி கபடி லீக்னு ஒண்ணு அதையும் ஆரம்பிச்சு இது பண்ணாரு. எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படின்னு அது ஒண்ணு பண்ணாரு. அது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அமித்ஷாக்கு நல்லா தெரியும், எடப்பாடிக்கு அதை விட நல்லா தெரியும். எடப்பாடி சரியா கணிச்சிட்டாரு அவரை, அண்ணாமலை அவர்கள் தொடக்கத்திலேயே கணிச்சிட்டாரு. அண்ணாமலையும் கணிச்சிட்டாரு, இன்னொரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இப்போ வந்திருக்காரு, அவரையும் கணிச்சிட்டாரு, வேலுமணியும் கணிச்சிட்டாரு. ஆனா வேலுமணிக்கும் எடப்பாடிக்கு இடையில பிசினஸ் உறவுகள் இருக்கு. இவர் பணம் அவர்கிட்ட இருக்கு, அவர் பணம் இவர்கிட்ட இருக்கு. அதனால வேலுமணிய வெளியில வாந்தி எடுத்து வெளியில அனுப்ப முடியலையே தவிர வேலுமணி பத்தி நல்லா தெரியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். மறுபடியும் அண்ணாமலைய மத்திய மந்திரி ஆக்கினாலோ இல்லை அவருக்கு வந்து எலிவேஷன் கொடுத்து பண்ணாலோ இல்லை மாநில தலைவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவருக்கு பதவி கொடுத்தாலும் அதிமுக உறவு இருக்காது. அதனால வேற வழியே இல்லை, அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிக்க போறார். வேற ஆப்ஷன்ஸ் அவரு யோசிச்சு பார்க்கலையா? இப்போ உதாரணத்துக்கு தாவேகா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. தாவேகால சேர்க்க மாட்டாங்க. அங்க இவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, உண்மையான சசிகலா இல்ல, ஆதவ் அர்ஜுனா. ரியல் 91-96 சசிகலா தான் ஆதவ் அர்ஜுனா, ரைட்டா? அது விளையாட்டே கிடையாது. அதுவும் அந்த குடும்பமே, சாண்டியாகோ மார்டின் குடும்பமே அமலாக்கத்துறையில ஊழல் வழக்குல சிக்கின குடும்பம். அந்த குடும்பத்து பிடியில தான் விஜயே இருக்காரு. சாண்டியாகோ மார்டின் தான் பிஜேபி குடும்பம், அது பிஜேபியோட பிடியில குடும்பம், அதுதான் இருக்காரு இவர் அண்ணன். அதனால அங்க இதுவாகாது, அங்க மாட்ட முடியாது. அதனால இவர் வந்து தனியா ஆவர்த்தனமா பண்ணுவாரு. ஒருவேளை அண்ணாமலையை விஜய் விரும்பினாலும் கூட ஆதவ் விரும்ப மாட்டாரு. கண்டிப்பா ஜான் விரும்ப மாட்டாரு, ரைட்டா? புஷி ஆனந்த் விரும்ப மாட்டாரு, அருண்ராஜ் விரும்ப மாட்டாரு. அதனால விஜய்க்கு விருப்பம்லாம் கிடையவே கிடையாது. விஜய் கொடுத்தா டைலாக பேசிட்டு வருவார், அவ்வளவுதான். சோ அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் கட்சி, புதுசா கட்சியை தொடங்குது. சரி, அவர் கட்சியை தொடங்குறாரு அப்படின்னா
எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கட்சியை தொடங்குறேன்னா ஒரு கொள்கை இருக்கணும். நான் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியில் இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட மக்களுக்காக வேலை செய்கிறேன்னு யோசிக்கணும். இவர் வந்து ஒரு தேசிய கட்சியிலிருந்து வந்தவர். தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி, மாநில அளவில் ஒரு தேசிய கட்சி அப்படின்ற மாதிரி அவர் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆம்ஸ்டாங் சொல்லுவாங்க ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். அது மாதிரி ஒரு மாநில தேசிய அளவில் இருந்து வந்த மாநில தலைவர், அவ்வளவுதான். அது உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அது எடுபடாது. இரண்டாவது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்துத்துவ கொள்கை. தமிழ்நாட்டிற்கு உரித்த வகையில பாஜகவுக்கு இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டுல பொருத்த முடியல, பொருத்தமில்லாம இருக்கு, நான் சரியாக பொருத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை முன் வச்சு அந்த கட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, இவருக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2 பேரும் வந்து இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்களை பயன்படுத்தி மெசேஜ்களை போட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது தான். இந்த விஜய் இன்னைக்கு கிரியேட் பண்ண ஹைப்பை முதல்ல கிரியேட் பண்ணது அண்ணாமலை தான். அதுதான் வந்து மறுபடியும் பண்ணுவாங்க. வார் ரூம்லாம் வச்சு பண்ணாதுதான். இப்போ மறுபடியும் வார் ரூம்லாம் வச்சு இதே விஜய் ஸ்டைலில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி இவங்களெல்லாம் பேச வச்சு அண்ணாமலடா அப்படின்னு மணியெல்லாம் பேச வச்சு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஹைப் மூலமாக ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுவார். அது 4 to 5% ஓட்டு வாங்க முடியுமா, இல்லை விஜய் மாதிரியே ஒரு பெரிய இதை. இப்போ இந்த விஜயோட வெற்றி இருக்குல்ல, இது நிறைய பேரை தூண்டி விட்டுருக்கு. ஒரு நம்பிக்கை அளித்திருக்கு. நம்பிக்கை அளிச்சிருக்கு. ஒண்ணுமே இல்லாம ஓட்டு வாங்க முடியும், எம்எல்ஏ பேர் இல்லாம ஓட்டு வாங்க முடியும், யாருன்னு தெரியாம ஓட்டு வாங்க முடியும். பக்கம் பார்த்தா ஜனநாயகத்துல ஓகே 100 பூக்கள் மலரட்டும்ன்ற மாதிரி அதை வரவேற்கவும் தோணுது. இன்னொரு புறம் என்னதுரா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் தோணுது. உள்ளடக்கம் உள்ளீடா எதுவுமே இல்லாத நபர்கள், அவர்களை வந்து இன்னைக்கு மக்கள் தூக்கி பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் பார்க்க தோணுது. அதாவது இதெல்லாம் இடதுசாரி இயக்கங்களுக்கு ஒரு பாடம். நீங்க வந்து வரக்கூடிய சேஞ்சஸை வந்து ஏற்கணும். ரைட்டுங்களா? கம்ப்யூட்டரைசேஷன் வீக்கண்டாம், மெக்கனைசேஷன் வீக்கண்டாம்னு கம்ப்யூட்டரே எதிர்த்த கட்சிகள் இந்த கட்சிகள். இங்க வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஜென்செட் கிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்றத வந்து சொல்லணும். எந்த கொள்கையும் இல்லாம வெறும் சினிமா நடிகர்ன்ற ஒரு சான்ஸை பயன்படுத்தி ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்து அவர் ஒரு வார் ரூமை கிரியேட் பண்ணாரு, அவர் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாரு, அண்ணாமலடா அப்படின்னு ஒரு 4 பேரை பேச வச்சார். இதை வச்சு இன்னொரு தடவை அதே ஜென்சி கிட்ஸ் கிட்ட அதே வார் ரூமை வச்சு இன்னொரு ஹைப்பை கிரியேட் பண்ண முடியும்னு ஒருத்தர் நம்புறாருன்னா, உண்மையான கொள்கை உள்ள தமிழக அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். இவங்களை எதிர்க்கிறதுக்கு இவங்க எப்படி அந்த வார் ரூம் மெத்தடுக்குள்ள இவங்க எப்படி போனோம், அடாப்ட் ஆகணும், இவங்க எப்படி நிக்கணும். இதுல அடாப்ட் ஆகலன்னா இவங்க யாருக்குமே எதிர்காலம் இல்லை, இன்க்ளூடிங் திமுக. யாருக்குமே எதிர்காலம் கிடையாது. இந்த மெத்தடை வந்து பிளாஸ்ட் பண்ணலன்னா யாருக்குமே வந்து எதிர்காலம் கிடையாதுன்றதுக்கான ஒரு பெரிய பாடமா இது அமையும். அப்ப அண்ணாமலை ஜென்சியை நம்பி வர்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, அவரோட கொள்கைனா எதை முன் வைப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொள்கையில நான் வந்து நல்லவன், நான் வந்து மாற்றத்தை கொடுப்பேன், வழக்கம் போல ஊழலை ஒழிப்பேன், டிஎம்கே ஃபைல்ஸ், ஏடிஎம்கே ஃபைல்ஸ், டிவிகே ஃபைல்ஸ் கொண்டு வருவார். கூடுதலா இன்னொரு ஃபைல் ஆட் ஆயிரும். அப்படி டிவிகே ஃபைல்ஸ் கொண்டு வருவார், ஆதவ் ஃபைல்ஸ் வரும், விஜய் ஃபைல்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து ரெடி பண்ணுவார், பண்ணி வருவார். வந்து ஜென்சி கிட்ஸு இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, சோசியல் மீடியா எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து விலைக்கு வாங்கப்பட்ட ஆட்களாக வந்து நம்ம பார்க்கலாம். ராஜவேல் நாகராஜன் வரலாம், அண்ணன் மணி வரலாம், பாண்டிய வரலாம், ரைட்டா? அந்த மாதிரி நிறைய பேர் வரலாம். அவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒழுக்கத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் போதிப்பாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் போதிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் என்னன்றது தெரியும், எப்படின்றது தெரியும், அதை சொல்லவும் முடியாது, சொன்னாலும் அசிங்கம். அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு அவர் வந்து நமக்கெல்லாம் ஜேர்னலிசம் கற்றுக் கொடுக்குறாரு. இதை பாஜக எப்படி பார்க்கும்? பாஜக நசுக்கிடுங்க. அண்ணாமலைலாம் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணாலே நசுக்கும்.
அவர் ஜெயிலில் தான் இருப்பார். இதை கூட புரிஞ்சுக்காமலா அவர் வந்து கட்சி தொடங்கணும்னு ஒரு முடிவு எடுப்பாரு? அவர் இப்படி ஒண்ணு நடக்கும் மிரட்டி அப்படின்றது. பார்க்குறாரு, மிரட்டி பார்க்குறாரு. அப்போ கட்சிக்குள்ள வந்து ஏதோ ஒரு பிரிவு இல்லைன்னா ஏதோ ஒரு தரப்பு இவருக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்துலதான் பிஎல் சந்தோஷ், இந்த மிரட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட அவர் முன்வைக்க முடியும். பிஎல் சந்தோஷ் ம். அவர் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரிங்க, பிஜேபியோட நேஷனல் ஆர்கனைசிங் செக்ரட்டரிங்க. அவரோட பிரைம் மினிஸ்டர் ஹாட்லைனில் பேசுவார், எல்லா சிஎம்மும் ஹாட்லைனில் பேசுவாங்க. அவர் வந்து கர்நாடகாவில் ஃபேட்டை வந்து டிசைட் பண்ணுறவர். எடியூரப்பாவே காலி பண்ண ட்ரை பண்ணார், அது மீறி எடியூரப்பா ஜெயிச்சு வந்தார். ஸோ அந்த பிஎல் சந்தோஷோட மறைமுக ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இவர் கட்சி ஆரம்பிக்க போகும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல வரும். அதையும் மீறி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜென்சி ஆதரவு பெற்று மீடியாக்கள் ஆதரவு பெற்று விஜய் மாதிரி வந்து நின்னாருன்னா பார்ப்போம். அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும், அதுக்கப்புறம் சித்தப்பா யாருன்றதை பார்ப்போம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.